ஹே! ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வீடியோ ஓகே. அதுக்கு முன்னாடி நான் எப்படி இருக்கேன்னு கேட்குறேன்ல, பட் யாருமே ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டேன்றீங்க. ஸோ ப்ளீஸ் டூ கமெண்ட் நீங்க எப்படி இருக்கீங்கன்ட்டு. ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, தங்க பிரகாஷ் யுனிவர்சிட்டியோட வெட்டிங் வீடியோ தான் நம்ம பார்க்க போறோம். எஸ் இவ தான் வந்து பிரைட். அழகா கியூட்டா இருக்கால. செம்மையா போட்டிருந்தாங்க. இது எங்கே நடக்குதுன்னா திருவள்ளூரில் நடந்துச்சு. ஏப்ரல் 5th நடந்துச்சு. இவ தான் வந்து பிரைட். க்யூட்டாக ட்ரெஸ் பண்ணியிருந்தாங்க. செம்மையாக இருந்துச்சு. எங்கள் எல்லா ஃப்ரெண்ட்ஸோட சார்பாக வந்து பெஸ்ட் விஷஸ் இவங்க 2 பேருக்கும். அண்ட் இவங்க தான் வந்து க்ரூமு தங்க பிரகாஷ். ஸோ இவங்களாம் யாருன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு தனித்தனியாக இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். எல்லாருமே என்னோடய க்ளோஸ் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தான். மேக்கப் எதுவுமே போடாம அப்படியே கல்யாணத்துக்கு வந்திருக்கா. இங்க வந்து தான் மேக்கப் போடுவேன்னு சொல்லிட்டு எங்ககிட்ட சொல்லிடுறாங்க. ரெண்டு மேக்கப் ஆர்டிஸ்ட் இருக்காங்க, ஸ்வஸ்திகா காய். Thank you for mentioning. அவங்க 2 பேரும் வந்து மறைஞ்சிருக்குன்ற பேரில் ஓப்பனாக தெரிவாங்க. அவங்க தான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸு. ஸோ ஃபர்ஸ்ட் நிற்கிறவ பேர் வந்து காயத்ரி, பவி. அப்புறம் அதுக்கு பின்னாடி வந்து நான் நின்றுட்டுருப்பேன். அண்ட் இவங்க 2 பேரையும் வந்து கோயிலேருந்து கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. ஸோ நாங்கள் வந்து வெளியே வந்து நின்றுட்டுருந்தோம் இவங்க உள்ளே போகிற வரைக்கும். ஸோ கொஞ்ச நேரம் வந்து நாங்கள் ரிசப்ஷன் ஹாலில் உட்காந்துட்டு அண்ட் ப்ரைட் அண்ட் க்ரூம் கூட கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு வந்துட்டோம். நான் கிஃப்ட் வந்து ஆல்ரெடி கொடுத்ததுனால கிஃப்ட் கொடுக்க எதுவுமே இல்லை அங்கே. அண்டு கொஞ்ச நேரம் அங்கே உட்காந்துட்டு கொஞ்சம் டயர்டாகிட்டு சாப்பிட போயிட்டோம் டின்னருக்கு. டின்னர் வந்து ஓகேஷாக இருந்துச்சு. சாப்பாடு எதுவுமே நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது, நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது, ஓகேவாக இருந்துச்சு. வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு சில ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து என்னோடய 2 ஃப்ரெண்ட்ஸ் வந்து கிளம்ப போகிறா. இவ்வளோ கிளம்ப போகிறா. நான் இங்கே தான் இருப்பேன். நாளைக்கா கல்யாண வீடியோ வருது, கண்டிப்பா பார்த்து என்ஜாய் பண்ணுவேன். ஸோ நாங்கள் வந்து நெக்ஸ்ட் டே வந்து ஃபேஸை ப்ரெப் பண்ணுறதுக்கு இப்போவே வந்து ஃபேஸ் மாஸ்க்லாம் போட்டுட்டு இருந்தோம். ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து சீக்கிரம் எழுந்து நாங்கள் ரெடியாக ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அந்த வீடியோ தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருப்பீங்க. என்னோடய சாரீ கலர் என்னதுன்னா பிங்க் வித் க்ரீனு. ப்ளவுஸ் வந்து லைட்டாக வந்து பஃப் வச்சு தைச்சிருந்தேன். நல்லா தான் இருந்துச்சு. ஸோ பொண்ணும் மாப்பிள்ளையும் வந்து ரெடி ஆகிட்டு வந்துட்டாங்க. நாங்களும் வந்து ஸ்டேஜ் கிட்டே போய் நின்றுட்டோம். அண்ட் நாங்கள் ஸ்டேஜ் கிட்டே இருக்க ரூம் கிட்ட தான் வந்து உட்காண்ட்ருந்தேன். ஸோ என்னோடய ஹேர் ஸ்டைல் நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் எங்கள் ரூமுக்கு போகிறதுக்கெலாம் வந்து இங்கே கல்யாணமே முடிஞ்சிட்டு இருந்தது. ஆக்சுவலி நான் மேலேருந்து பார்க்காம இல்லை கல்யாணம், பட் கீழே வந்து இறங்கி கிளியராக நான் பார்க்கல. ஸோ அயிர்வால் வந்து அங்கே செம்ம ஃபன் பண்ணிகிட்டு இருந்தார் கேம்லாம் வச்சுட்டு. ஸோ எங்கள் கையில் வேறு ஏதோ கொடுத்துட்டு இவங்க பின்னாடியே வந்து 3 தடவை சுற்ற சொன்னாங்க. ஸோ சுற்றிட்டுலாம் வந்தோம். அதுக்கப்புறம் போயிட்டு நாங்கள் சாப்பிட்டுட்டு சுற்றிட்டு கீழே இறங்கி போயிட்டு காலை உணவு சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம். அந்த ஃபோட்டோஸ்லாம் அட்டாச் பண்ணுறோம் உங்களுக்கு. அண்ட் இந்த சாரியை எப்போ தான் கட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் வெயிட்டிங்கில் இருந்தாங்க. பட் நான் கட்டவே இல்லை. ஏன்னா எனக்கு வந்து திருவள்ளம்லேருந்து சித்து பஸ் ஸ்டாண்ட் கிட்ட. ஸோ மற்ற 2 பேர் வந்து கொஞ்சம் தூரம் போகணும் அப்படின்றதுக்காக வேறு ட்ரெஸ் மாற்றிக்கிட்டாங்க. ஸோ அவங்க என்ன பேசிகிட்டு இருந்தாங்க அப்படின்னா வந்து காயு வந்து நெக்ஸ்ட்டு பவியோட மேரேஜ் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. பவி வந்து காயோட மேரேஜ் தான் சொல்லியிருந்தா. ஸோ யாரோட மேரேஜ்னு சொல்லிட்டு கீப் கெஸ்ஸிங் காய்ஸ். பாய்.